நோம்பு மாதம் சார் சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு உண்டான மாதம் கிடையாது. அது மெஜாரிட்டியான முஸ்லீம்கள் அந்த மாதத்தை படுக்கக்கூடிய மாதமாக மாற்றிக்கிட்டாங்க. என்ன அதுக்கும் ஒரு அதில் சொல்லுவாங்க, என்னது தூங்குனாவும் அல்ல நன்மை எழுதுறான் அப்படின்ட்டு. எப்போ தூங்குறது? நீ வச்சு உட்காந்து, அதாவது 50 மூட்டை தூக்குறீங்க பார்த்தீங்களா, அதுவும் ஒரே வழி தான். உட்காந்து படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவும் ஒரே வழி தான். 50 மூட்டை தூக்குறது உடம்புக்கு வலி. உட்காந்து படித்து அதை கேதர் பண்ணி இது புரியுறீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, மிகப்பெரிய வழி அது. ரசூல் ஸல்லல்லாஹு வஹி இறங்கும்போது அதை கேதர் பண்ணுவாங்க. அவங்க நீங்கள் பதட்டப்படாதீங்க, நான் அவங்க பாதுகாக்கிறது என்னுடைய பொறுப்பு, நீங்கள் வச்சுக்கோங்கன்னுவாங்க. ஆனால் அதை உள்வாங்குவாங்க அவங்க. அது எவ்வளோ பெரிய பெயின் தெரியுமா? அது அந்த வஹி போயிட்ட அப்புறமா கூட அந்த ப்ராசஸை வாங்குறதுனால அவங்க டயர்ட் ஆகுவாங்க. அந்த மாதிரி தான் ரீடிங் பண்ணுறது. படிக்கக்கூடியவங்களை போய் கேளுங்க. படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? எந்த வேலையும் செஞ்சுருக்க மாட்டீங்க, உட்காந்து தான் படிச்சிருப்பீங்க. ஆனால் என்ன ஆகும்? ஃபுல் உடம்பு டயர்டாகும். அப்போ தூங்கு, அப்போ உனக்கு நன்மை. எந்த வேலையும் செய்யாமல், எதுவுமே செய்யாமல் நான் நோன்பு சொல்லிட்டு மல்லாக்கப்படுத்திங்கன்னா இது நன்மை கிடையாது. இது நேரத்தை வீண் வேறையம் செஞ்ச கணக்கில் தான் வரும். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபி ஹுசுர். ஏன்னா பொண்ணான நேரம் அல்லாஹ் அவனுக்கு வாய்ப்பாக அழைச்சான். போன வருஷம் எத்தனையோ நபர்கள் ரமலான் மாதத்தை அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் இந்த வருஷம் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் நம்ம உட்காந்துருக்குறோம். இந்த நேரத்தை பொண்ணான நேரமாக மாற்றணுமா இல்லையா? ஆனால் மாற்றாமல் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? வீண் வேறையை செஞ்சிட்ருக்கோம். எந்த வீண் வேறையும்? டிவி பார்க்கல, பாட்டு கேட்கல, படம் பார்க்கல, வெளியே சுத்த போகல, எதுவும் பண்ணலை. ஆனால் வீண் வேறையை செஞ்ச கணக்கில் தான் வருவீங்க. ஏன்? குரானை கற்றுக்கக்கூடிய மாதம் இது. உனக்கு குரானை கற்றுக்கணும், ஒரு சிலபஸ் ஏற்படுத்தணும், அடுத்த சமூகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா உன் வீட்டில் ஒரு 4-5 பிள்ளைங்க இருப்பாங்க, நீ ஒரு பிள்ளை இருப்ப. இவங்களாம் சேர்ந்து உட்கார வச்சு நீயும் கற்றுக்கணும், உன் பிள்ளையும் கற்றுக் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் இந்த குரானுடைய பாணியை, அந்த தோரணத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிடணும். இந்த மாதிரி குடும்பம் எங்கே இருக்குது? அப்போ எல்லாமே என்னமா மாறிடுச்சு? இன்னைக்கு சம்பிரதாயமாக, சடங்கு சம்பிரதாயமாக மாறிடுச்சு. நோம்புன்றது ஒரு பட்னியாக இருக்கணும், நோம்புன்றது தூங்கிட்டா போதும், நோம்புன்றது இப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த நோம்பில் தான் நான் குரானை இறக்குனேன், குரான் இறக்குனால தான் உங்களுக்கு நோம்பே கடமையாச்சு. ஏன் அந்த குரான் அப்படின்னா அது நன்மை தீமை பிரித்து எடுக்குது. அப்போ நன்மைனா என்ன, தீமைனா என்னன்னு நமக்கு தெரியணும். இது தெரியல அப்படின்னா நம்ம யார்? வச்ச நோம்பு வேஸ்ட்டு அப்படின்றது அர்த்தம்.